ஹாய் எங்கள் வீட்டோட காலை நேரம் பார்க்கலாமா? சாட்டர்டே காலையில் எழுந்து வந்தோடனே ஃபஸ்ட்டு இன்றைக்கி எந்த வேலையுமே செய்யல. சுண்டல் தான் வேக போட்டேன். வேக போட்டுட்டு அடுத்தது ஜவ்வரிசியெல்லாம் வேக போட்டுட்டு வெயிலுக்கு எதமாக இன்றைக்கி ஒரு பாயசம். ஏன்னா காலையில் வந்து சுண்டல் மட்டும்தான். அதனால் அது கூட இன்றைக்கி வந்து பாயசம், தேங்காய் பால் போட்ட பாயசம் அதுக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு, நான் வந்து மதியம் ஒரு சாப்பாடு செய்யலான்னு யோசிச்சு வச்சுருந்தேன். பார்த்தா கேரட்டெல்லாம் அழுகிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா நான் எழுந்தோடனே என்ன காயோ அதெல்லாம் எடுத்து கொஞ்சம் கட் பண்ணி வச்சுட்டேன்னா கடகடன்னு செய்கிற மாதிரி இருக்கும். இன்றைக்கெல்லாம் வதக்கிட்டு தான் நான் கேரட்டே துருவ ஆரம்பித்தேன். நான் எப்படி கேரட் சாதம் செய்வேன்னா, தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் நார்மல் எண்ணெய் ஊற்றிட்டு தாளிப்புக்கு கடுகு சீரகம் கொஞ்சமாக உளுந்தெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு, அப்புறம் வெங்காயம் கண்ணாடி வர அளவுக்கு வதக்கிட்டு அதுக்குள்ளே பூண்டு கொஞ்சம் காஞ்ச மிளகாய், அந்த பூண்டோட ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும் அந்த தேங்காய் எண்ணெயில் வதக்கி கடிக்கும் போது. அதுக்கப்புறம் கேரட் எல்லாம் துருவி போட்டுட்டு, இவங்க எப்படி கேரட் சாதம்னா வெறும் கேரட் சாதம்லாம் கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க, அப்படியே வந்துடும் பாதியாவது. அதில் நல்லா முட்டை ஊற்றி நான் ஒரு 6 முட்டை போட்டு அதில் கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சம் மூடி வச்சு தான் மூடி வச்சது, இல்லைன்னா முட்டை ஸ்மெல் வந்துடும். அதனால நல்லா மூடி வச்சு நல்லா கலந்து விட்டுட்டு, அது கொஞ்சம் டைம் தான் எடுத்துச்சு. கேரட் சாதம்னாலே கொஞ்சம் டைம் எடுக்கும், ஆனால் சூப்பராக இருக்கும். ஏன்னா முட்டையும் கேரட்டும் நல்லா ஈக்குவல் குவான்டிட்டியில் போட்டுருவேன். இந்த பக்கம் பாயசத்துக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். இந்த பாயசம் எப்படின்னா நல்லா இந்த தேங்காய் பால் ஏன் தான் எங்களுக்கு எல்லாருக்கும் இவ்வளோ ஃபேவரட்லாம் தெரியாது. எதில் செஞ்சாலும் தேங்காய் பால் ஊற்றிடும். அது திக்கான தேங்காய் பால் ஏலக்காய் போட்டு நேற்று எடுத்து வச்சு அதுவும் இந்த பாதாம் பிசின்லாம் போடும்போது அந்த பாயசம் சூப்பராக இருந்துச்சு. என்ன ஒன்றுன்னா அது ஒரு வேளை மட்டும்தான், அந்த மதியத்துக்கு மேலெலாம் போச்சுன்னா புளிக்கிற மாதிரி ஆயிடுச்சு அந்த பாயசம். நல்லா சூப்பராக பாயசம் ரெடி பண்ணிட்டேன். இந்த பக்கம் கேரட் பொரியணும். எல்லாம் கேரட் எல்லாம் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக அந்த மிளகுத்தூள் தூவணும்னா ஸ்மெல்லே வராது. இன்றைக்கி காலைக்கு வந்து இந்த சாலட் தான். சாலட்லாம் ரெடி பண்ணிட்டு ஒரு வழியாக கடகடன்னு சாப்பாடு கட்ட ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா இன்றைக்கி ஒருத்தருக்கு தான்ங்கிறதால கொஞ்சம் அவசரம் இல்லாமல் 6 மணிக்கு எழுந்தாலும் கடகடன்னு கட்ட ஆரம்பிச்சாச்சு. பாய்.